நீங்க ஒன்றும் சார் கடவுளை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி ஏஜென்சியாக வச்சுருக்கீங்க. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கடவுளை காப்பாற்றுறது நீங்கள் என்ன சூப்பர் கடவுளா? இல்லை உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து மானுட பிறவி அல்லாத வேறு ஏதாவது அமானுஷ்யமாக பிறந்தவங்களா? என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அல்லது என்ன உங்களுக்கு சக்தி இருக்குது நீங்கள் போய் கடவுளை காப்பாற்றுறேன்னு ஏமாத்துறதுக்கு? இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியான வந்து பேச்சுக்கள், அந்த தீர்மானங்கள் வந்து அப்படி தான் இது காட்டுது. அது போக இவர் வந்து பேசியிருக்கிறது அண்ணாமலை பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நெத்தியில் பட்டை கழுத்தில் கொட்டைன்னு. ஏன் முருகனை மாதிரியே வந்து கோவணத்தை கட்டிக்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொல்லுங்களேன். என்ன இதெல்லாம் பேச்சு வந்து முருகன்ற பேரால் நீங்கள் வந்து எதை இங்கே தமிழ்நாட்டில் என்ன விதமான பண்பாட்டை கட்ட விரும்புகிறீர்கள், என்ன விதமான விஷயங்களை உருவாக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்றது உலகத்துக்கே தெரியும். திரு ஆதவன், இந்த தீர்மானத்தின் மீது விமர்சனங்கள் இருக்கு. ஒன்று அறநிலையத்துறை சார்ந்து அவங்க போட்டது, அல்லது இந்துக்களுடைய ஒற்றுமையை உருவாக்குறது, தேர்தலில் இந்துக்களுடைய பலத்தை காட்டுறது அப்படின்னு சொல்றதெல்லாம் இதில் இருக்கு. இதில் ஏடிஎம்கேவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுறது, ஏடிஎம்கே இல்லை நாங்கள் அதுக்கு உடன்பட மாட்டோம்னு டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கு. அதிகாரப்பூர்வமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எங்களுக்கு வந்து இந்த திராவிடத்துக்கு எதிரான எந்த விமர்சனத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இப்படி இவங்க பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொல்கிற ஒன்று இருக்குது. ஸ்ரீகாந்த் முதல்ல பேசும்போதிலிருந்து அவர் சொல்கிறதும் சரி, அந்த கட்சியினர் சொல்வதும் ஒரு பெரிய வலிமையை நாங்கள் நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வலிமை நிரூபிக்கப்பட்டதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான ஒரு சவாலாக அதை பார்க்குறீங்களா? சார், அத்திவரதரை பார்க்கறதுக்கு இதை விட கூட கூட்டம் வந்துச்சு. அதுக்காக என்ன வந்து காஞ்சிபுரத்தில் வந்து என்ன வந்து எல்லாம் பாஜகவை ஜெயிக்க வச்சாங்களா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க பெருசா வந்து பில்டப் பண்ணி காட்டின அயோத்தியிலேயே இவங்க பெருசா பில்டப் பண்ணி காட்டின அயோத்தியிலேயே இவங்க சார் சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சார். ஏன் சார் இப்படி பதட்டமா வந்து பேசிட்டே இருக்கிறீங்க? ஆமா சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சார். எங்களுக்கு தெரியும் சார், நாங்க அதெல்லாம் படிச்சுட்டு தான் சார் வரோம். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. 3 நாள்ல 5 லட்சம் பேர் சார்.